திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் வகையில் பழனியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான SP வேலுமணி, நத்தம் ரா விஸ்வநாதன், CV சண்முகம், KP அன்பழகன் ஆகியோருக்கு பழனி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் சிறப்பான வரவேற்பு அளித்தார். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் கூட்டமாக இணைந்து பழனி தொகுதி புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். EPS தங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஒரு மாத காலத்துக்கு முன்னால், ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் சுமார் எங்களுக்கெல்லாம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு பொறுப்பை அறிவித்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நீங்க அங்கேயும் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியல. அப்பவே எனக்கு தெளிவா ஒரு கடிதத்துல நானும் விஸ்வநாதன் அவர்களும் அன்பழகன், தங்கமணி, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை துணை பொதுச்செயலாளர், அமைச்சர், இந்த பதவியெல்லாம் நாங்க எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். கட்சிக்காக உழைத்தவர் எம்ஜிஆருடைய காலத்திலே கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள் தலைவர் காலத்துல, புரட்சித்துறை அம்மாவுடைய காலத்துல, அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கும் பொதுச் செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அருமையன் அண்ணன் CV சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தாங்க. அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் CV சண்முகம் பேசும்போது, மொத்த விசுவாசம் பேசும்போது எல்லாருமே ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் பிரிந்து 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜே அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, OPS பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு நாங்க கையில சேர்ந்தோம். அவர் இதுவரை அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க பொதுக்குழு கூட்டி தோல்வியை பத்தி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பத்தி ஆராய்ச்சி அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு சேர்த்து உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். முன்னாடியே சொன்னோம், நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும், இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள் வழங்கி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்க ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு அங்க பதில் கேட்டீங்க, என்னால பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கே கேட்டீங்க, சொன்னோம், பதில் சொன்னோம். பொதுச் செயலாளர் கேட்கணும். இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் நீக்கிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்தில் மாதிரி தோல்வி பற்றி ஆராயத்திற்கு
வரையறதுக்கு அவருக்கு எல்லாத்துலையும் கருத்து கேட்கணும். கருத்து வந்து ஒரே கருத்து வந்து இப்படிதான் சொல்லி அந்த கருத்தை நீங்க இப்படிதான் புள்ள வந்து மீட்டிங்ல பேசணும் வற்புறுத்தி அந்த கருத்தை திரும்பி பேசுறது பிரயோஜனம் இல்லை. கட்சி யாரும் இன்னைக்கு வந்து கட்சி வந்து இன்னைக்கு 3வது இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக 3வது இடத்துல. இது எல்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரிந்து வந்து தாவேக எதுக்கு ஆதரவு கொடுத்தோம், திமுக கூட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி, தலைவர் எதிர் கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா எதிர் கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவேக ஆதரவு. இன்னைக்கு நாங்க அதிமுக தான் உறுப்பினரா இருக்கோம். உறுப்பினரா இருந்து நாங்களாம் செயல்படுவோம். அதுவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த நிறைய தொடர்ந்து 2-3 நாளா இந்த டிவியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி போட்டு அவரு ஓடநிலைக்கு தேர்தல் அறிவித்தது பற்றி பூரா இன்னைக்கும் போட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவா அந்த கடிதத்தில் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தில் கொடுத்துட்டு நாங்க உறுப்பினராக இருந்து எங்க வேலையை பார்க்கிறோம், எம்எல்ஏ வேலையை பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டத்துல இன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து வச்சுக்கிற மக்களுக்காக ரவி ஜெயிச்சிருக்காரு, எம்எல்ஏ சிறப்பா பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சிறப்பாக இந்த கட்சியை இங்க வளர்த்ததாருன்னா அண்ணன் இந்த மாவட்டத்துல இத்தனை திட்டங்கள் வந்திருக்குன்னா அண்ணன் தான் இத்தனை திட்டங்கள் வந்தது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டனா இருந்து இவ்வளவு தூரம் இந்த மாவட்டத்தை பெரிய அளவுல வளர்த்து திட்டங்கள் கொடுத்து கட்சியை வளர்த்து இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நிலைன்னு பாத்தீங்கல்ல, அவரு இன்னைக்கு உறுப்பினராக தான் இருக்காரு. எல்லாம் செய்யறது. ஆகவே இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு கூட வைக்காம எப்படி இந்த கட்சி நாளைக்கு வந்து ஜெயிக்கும், எப்படி கட்சியை வந்து பலப்படுத்த முடியும், எப்படி தேர்தல் சந்திக்கிறது, இந்த நோக்கத்தில் தான் எல்லா தொண்டர்களுடைய மனநிலை எங்க மனநிலை. நன்றி. இபிஎஸ் பொறுப்பேற்ற பிறகு அஇஅதிமுகவிற்கு வளர்ச்சியா தளர்ச்சியா என அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இபிஎஸ் பொறுப்பேற்ற பிறகு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். தர்மயாயத்தோடு ஒன்றே ஒன்று அவருடைய மேலான சிந்தனைக்கு அவரே நினைச்சு பார்க்கணும். புரட்சி தலைவர் முதலமைச்சராக போது அம்மா மறைவுக்கு பின்பு அவர் முதலமைச்சராக இருக்கனால இதற்கு 134 சட்டமன்ற உறுப்பினர்கள், 50க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா உட்பட மக்கள் அந்த சிந்தோட உட்பட தர்மா மறைந்தார். இவர் பொறுப்பேற்றதுக்கு பின்னால 134 65 எம்எல்ஏ சட்டமன்ற அடுத்த சட்டமன்றத்திலே 47 ஆச்சு, 47 41 ஆச்சு, எம்பி 50 எம்எல்ஏ சைபர் ஆச்சு, 50 நாடாளுமன்ற 2-3 இப்படி 130 இந்தியாவிலே 3வது பெரிய அரசியல் கட்சியா பொறுப்புள்ள பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கிட்டு அம்மா மறைந்தார். இவர் கட்சியை உடைக்கும் போது 134 எம்எல்ஏ 65 இருந்தது, 50 நாடாளுமன்ற இருந்தது. அதுக்கு படிப்படியா இவர் பொறுப்பேற்ற வைக்கிறதால 65 ஆச்சு, அடுத்த தேர்தல் 47 ஆச்சு, அடுத்த தேர்தல் அந்த 47 41 ஆச்சு. இனி இன்னும் வர தேர்தல் என்ன ஆகுமோ தெரியல. நாளுக்கு நாள் என்ன ஆச்சு, அமைப்பு நகராட்சி எல்லாம் வைக்கல, நாளுக்கு நாள் இப்படியே பேசிக்கிட்டே வரும். கழுவ பேசி சட்டமான ஒரு கிராமத்தை பாவம்னு சொல்றாங்க மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பொறுப்பேற்றதற்கு பின்னால வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியா சிந்திச்சு அவர்தான் சிந்திச்சுவாரு.